Hi students, welcome back to learning journey. Practice, practice, practice. Practice makes man perfection. அதாவது தினந்தோறும் நம்ம எந்த ஒரு செயலையும் நல்ல செயலாக இருந்தால் செய்யலாம். அதை நம்ம தினந்தோறும் அது நம்ம செய்கிறப்ப அது ப்ராக்டிஸ் ஆயிரும். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறத தினந்தோறும் பழக்கப்படுத்திட்டோம்னா அது தினசரி ஒரு செயலாக மாறிடும், ரொம்ப ஈஸியாயிரும். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வீட்டில் இல்லத்தரசிகள்னு சொல்லலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு வீடையும் பார்த்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நிறைய ஃபேமிலிஸில். இது ஒரு செயலாக செய்யலாம். டெய்லி நம்ம அந்த ஷெல்ஃபில் இருக்கிற கடன் எடுத்து வச்சு ஒரு தொடச்சி மறுபடியும் கடன் வைக்கணும். எத்தனை நிமிஷம் ஆகிடும்? ஒரு செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் ஆகும், இல்லை மீறினா 2 நிமிஷம். இதை ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு கஷ்டப்பட்டு 21 நாள் பழக்கப்படுத்திட்டோம்னா 22வது நாள் பண்ணலைன்னா நமக்கு பண்ணணும் இந்த ஒர்க்கு, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், என்னவோ நம்ம இழந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ அது வீடு நீட்னஸ்க்கு வழிவகுக்கும். யாராவது நம்ம வீட்டுக்கு வரேன்னா கூட நம்ம நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் வரவேற்கலாம். இல்லைனா அவங்க வராங்கன்னா நம்ம இல்லைன்னு சொல்கிறது, எஸ்கேப் ஆகிறது, வீடை பூட்டிட்டு வெளியே ஓடுறது, எதுக்கு அதெல்லாம்? ஸோ நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணுறச்ச ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும், வரவங்களுக்கும் நிம்மதியாக ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு நீட்டாக வீடு இருந்ததுன்னா டம்ளர் எல்லாம் நீட்டாக இருந்ததுன்னா யோசிக்காமல் குடிப்பாங்க. இல்லைன்னா யோசிச்சுட்டு தான் குடிப்பாங்க. குடிக்கணுமா, ஐயோ கஷ்டமாக இருக்கு அது அப்படின்ட்டு அந்த டம்ளரை கையிலேயே குடிச்சும் முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம எதாவது நினச்சிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே குடிக்காமையும் இருப்பாங்க. வேறு வழி இல்லை, பிடிக்கல. ஆனால் குடிக்கல அப்படின்னா நம்ம எதாவது நினச்சிக்குவோன்ட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே விஷத்தை குடிக்கிற மாதிரி கையில் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடாது. இதே மாணவர்கள் அப்படின்னா தினந்தோறும் படிச்சிருங்க. அன்னன்னைக்கு நடத்தினதை பல்ல கடிச்சிட்டு படிச்சிருங்க. தினம் ஃபஸ்ட் நாள் அது கஷ்டமாக இருக்கும், செகண்ட் நாள் அதே படித்தது இன்னொரு தடவை படிக்கிறப்ப ஈஸியாகிடும். இதே ஒரு 21 நாள் படித்தாச்சுன்னா அது பயங்கரமாக புக்கை பார்க்காம நீங்களே சொல்வீங்க அந்த மாதிரி. ஸோ ப்ராக்டிஸ் ஆகிடும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஏன், நம்மளும் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், கெத்தாக இருக்க முடியும். ரேங்க்கு படிப்பில் மட்டும் இல்லை, எந்த ஒரு செயல், அது விளையாட்டு செயல், அதாவது வாலிபால், த்ரோ பால், பேஸ்கெட் பால், எதுனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, எது ஒன்றுமே ப்ராக்டிஸில் தான். சரியா? ஒன்றும் இல்லை, முறுக்கு நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு 3/4 பங்கு கடலை மாவு, 1/4 பங்கு அரிசி மாவு, இது நமக்கு தெரியும் இல்லையா. கொஞ்சம் ஓமம், சில பேருக்கு ஓமம் ஒத்துக்காது, எகிறு வலிக்கும், அதுக்கு சீரகம் நல்லா வறுத்து இதை பொடிச்சு கூட அதில் நல்லா அதில் இருக்கிற தண்ணியை சீரக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை கூட நம்ம தண்ணிக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுட்டு வாசனையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தினந்தோறும் ஏதோ ஒரு பக்ஷணம் மாதிரி குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு வரப்போ பண்ணுறச்ச, தீபாவளிக்குன்னு தனியாக நம்ம பண்ணுறப்ப அது பெருசாக தோணாது இல்லையா. ஒரு வாரமாக அது ஒரு 4 நாளாக சேர்த்து வச்சது ஒரு பாத்திரம் ஃபுல்லாகிடும், ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சது பாத்திரம் ஃபுல்லாகும். அது அந்த மாதிரி நம்ம தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட முறுக்கு வகைரால ஒன்றும் கெட்டு போகாது, ட்ரை ஐட்டம்ஸ் தானே, அந்த மாதிரி பண்ணலாம், தாராளமாக கொடுக்கலாம், டென்ஷன் ஃப்ரீ. ஸோ ப்ராக்டிஸ் 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 பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.